சிவ சிவ அட்வைஸ் மரக்கட்டளை தனம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பவித்ரா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருவது வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கோடைக்கால நோய்கள், சம்மர் சீசனல் டிசீஸ். ஆக்சுவலா இப்ப வந்து ஹெவி சம்மரா தான் இருக்குது. இதனால நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பாடி ரீதியா ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காமன் டிசீஸ்னா பேசிக்கா டீஹைட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் டீஹைட்ரேஷன் டாபிக் தான் பார்த்தோம். அதனால எல்லாருக்கும் ஓரளவு டீஹைட்ரேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக், வெயில்னால வர ஸ்ட்ரோக், அப்புறம் ஃபுட் பாய்சனிங் நடக்கலாம். அப்புறம் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம். இதெல்லாமே வந்து காமன் பேசிக்கா வர திங்ஸஸ் தான். நம்மளுக்கு சாப்பிட்டு ஒத்துக்காம இருக்கிறது, அப்புறம் ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரி வருது, ஹீட்னால வர ஸ்ட்ரோக், அப்புறம் டீஹைட்ரேஷன், இதெல்லாமே ரொம்ப ஆகலாம். காமனா அந்த ஹீட்னால நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். இதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து நம்ம நிறைய தண்ணி குடிச்சா சரியாயிரும். ஹீட் ஸ்ட்ரோக்னா நமக்கு வெளியில வரும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? அலர்ஜிஸ், ஹே ஃபீவர்னு சொல்லுவோம், லைக் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கிரானிக், எனக்கெல்லாம் லாங் டியூரேஷன்ல இருக்கு. இது வந்தா நம்மளுக்கு வீக் ஆக்டிவிட்டிஸ் வந்தோம் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்க கிரானிக் சம்மர் ஹீட் ஸ்ட்ரோக் நம்ம நார்மலா என்ன சொல்லலாம், யூரினே ஈஸியா பாக்டீரியா growth ஆகும். அது போக ஸ்டொமக் பெயின் இருக்கும், சூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வரும், டயரியா வரும், வாமிட்டிங் வரும். ஃபுட் பாய்சனிங்னால இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். எல்லாமே வந்து நம்ம ஓவர் வெயில் எக்ஸ்போஷர் ஆனாலும் வரும். அப்புறம் மெயினா பார்த்தோம்னா வாட்டர் போர்ன் டிசீஸ் வரலாம். வாட்டர் போர்ன் டிசீஸ், அப்புறம் வெக்டர் போர்ன் டிசீஸ். வாட்டர் போர்ன் டிசீஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர் ஷோனா டைஃபாய்டு, டெங்கு, காலரா அந்த மாதிரி எல்லாமே வரலாம் நம்மளுக்கு. அப்புறம் ஸ்கின் ரேஷஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சில இதுக்கு வந்துட்டு வேர்க்கூறு, மெயினா பார்த்தோம்னா வேர்க்கூறு அதுதான் வரும் ஹீட்னால. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ரேஷஸ் வரலாம். ஐ இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஹெவியா டஸ்ட் பொல்யூஷன் ஹீட்னால வர்றதுனால கன்ஜக்டிவைட்டிஸ் வரும்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸும் வரும். என்னடா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு இருந்தா தானே நம்மளுக்கு, வின்டர் சீசன்ல தானே நம்மளுக்கு கோல்டு வரும். அந்த மாதிரி இல்லாம நம்ம, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெரி மச் ஹீட்னா நம்ம ஏசில தான் ஆப்வியஸ்லி இருப்போம். ஸோ வந்துட்டு அதனாலயும் நம்ம பாடியில இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் ஆகி அதனால ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும். இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருங்க. ஸோ இதுதான் அக்யூட்டாவும் நம்ம பார்த்துட்டோம், கிரானிக்காவும் பார்த்துட்டோம். அதோட கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் மைல்டா பார்த்தோம்.
இந்த அளவு நம்மளுக்கு போதும் பேசிக்கா தெரியறதுக்கு. அப்புறம் ப்ரிவென்ஷன், இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா, நம்ம நார்மலா தண்ணி நிறைய குடின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ உள்ள காலத்துல தண்ணி, அதுவும் இப்போ உள்ள வெயில்ல தண்ணி மட்டும் நம்மளுக்கு பத்தாது. ஜூசஸ் இல்லாட்டி மெயினா இளநீ, அப்புறம் வந்து மோர், இது கட்டாயமா நம்ம குடிக்கணும். ஏன்னா தண்ணி அந்த அளவு நம்மளுக்கு பத்தல. எவ்வளவோ தண்ணி குடிச்சாலும் தாகம் எடுத்துட்டே இருக்கு. ட்ரைனஸ் ஆஃப் மவுத், ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின் எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து வேற எப்படி இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம்? ஃபுட் பாய்சனிங்க மெயினா எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சதை சாப்பிடாம கொஞ்சம் ஹோம்மேட் ஃபுட்டு, ஹோட்டல் சாப்பாடு இல்லாம ஹோம்மேட் ஃபுட். அப்புறம் டைஜஷனுக்கு என்ன யூஸ் ஆகுமோ அந்த ஃபுட் சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் வெளியில போறப்ப சன்ஸ்ட்ரோக் வரும் சொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கண்ணுல ஹீட் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஹீட் ஆகணும். அது வந்து கன்ஜக்டிவைட்டிஸா மாறும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, வெளில போயிட்டு வந்தாலும் சரி, ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, மெயினா அந்த வெயில் சீசன்ல லேப் யூஸ் பண்ணாலும் சரி, எங்க போயிட்டு வந்தாலும் அடிக்கடி கண்ணை வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்புறம் மெயினா ட்ரெஸ் கோட். சம்மர் சீசன்ல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, காட்டன் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப பாடியில ஹீட் தெரியாது. அதனாலதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க சம்மர் இதுல வந்துட்டு காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ணணும். அப்படி வியர் பண்ணும் போதுல நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம மெயினா பார்த்தது வந்து என்னன்னா, அக்யூட்ல சின்ன சின்ன இது டீஹைட்ரேஷன், பாய்சனிங், ஸ்கின் இஷ்யூஸ் வரும் பார்த்தோம். க்ரானிக்கா பார்க்கும் போதுல ஜாண்டிஸ் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாண்டிஸ் வந்துடும் ரொம்ப சூடானா. அப்புறம் மம்ஸ், சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மள வந்துட்டு ஹீட் குறைக்கக்கூடிய ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்சது இளநீ, மோர், இந்த ரெண்டும். அது போக பார்த்தோம்னா கம்மங்கூழ் குடிக்கலாம். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கும் போதுல நம்ம பாடியும் கூலிங் ஆகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாடியை கூல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இந்த மாதிரி நம்ம டயட் சேஞ்ச் பண்றதுனால கொஞ்சம் நம்ம பாடியும் கூலிங் ஆயிக்கிறோம். இந்த மாதிரி டிசீசஸ்லாம் நம்மள அட்டாக் பண்ணாம இருந்துக்கிறோம். இப்ப நம்ம ஏசி ரூம்ல இருந்தாலும் விண்டோ கொஞ்சம் திறந்து விட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஹெட் ஏக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம்னா அப்புறம் நம்மளுக்கு சூட தணிக்கக்கூடிய 2 ஃபுட்டுங்கிற மாதிரி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரினா நம்ம சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆல்மண்ட் கம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சப்ஜா சீட்ஸ் ஒன்றும் இல்லை, நைட்டே நம்ம வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் குடிக்கும் போதுல அந்த சீட்ஸ் வந்து அவ்வளோ யூஸாக இருக்கும். பாடி நல்லா கூலிங் பண்ணி கொடுக்கும். அதர் தன் தட் நிறையா அதில் வந்துட்டு யூசஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஹீட் குறைக்கிறதுனால அதை சொல்லுவோம். அப்புறம் பார்த்தோம்னா நன்னாரி வாட்டர் குடிக்கலாம். ஹோமியோபதியில நன்னாரி வச்சே ஒரு மெடிசனே இருக்கு. அதை வந்து நம்ம சாப்பிடும் போதுல பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வெயில்னாலேயே வர பேர்னிங் இன்சுரேஷன், அதாவது பேர்னிங்கா இருக்கு யூரின், அப்புறம் வந்து வலியோட யூரின் போகுது, அதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், நன்னாரி வாட்டர் குடிக்கலாம், சப்ஜா சீட்ஸ் குடிக்கலாம், ஆல்மண்ட் கம், அதாவது பாதாம் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் ஆல்மண்ட் கம் நான் சொன்னேன். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும் போதுல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, அப்புறம் நொங்கு, பதனி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம குடிச்சிட்டே இருக்கும் போது இந்த வெயிலால வர அந்த சூடு பிடிச்சிக்கிச்சு, அப்புறம் பெயின்ஃபுல்லா இருக்கு, குட்டீஸ்லாம் வந்துட்டு பெயின்ஃபுல்லா இருக்குது, சூடு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அழுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட மெடிசன்ஸும் இருக்குது சூடு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் மெயினாக இன்னொரு என்ன விஷயம் வரும்னா, ரீனல் ஸ்டோன் வரும், கிட்னியில கல் வரும் வெயில் காலத்துல நம்ம நிறையாவே பார்ப்போம். அதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஸ்டோன் வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம ஏசி ரூம்ல ரொம்ப நேரம் உட்கார்றதுனால, பாடி ஹீட்னால, தண்ணி நல்லா குடிக்காதனால ஃபார்ம் ஆகும்.
அது போக கால்சியம் டெபாசிட்ஸ் ஆகுறதுனால நம்ம ஃபுட் ஹேபிட்னாலயும் அந்த மாதிரி இருக்கும். ஒன்லி இந்த வெயில்னாலன்னு மட்டும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம பாக்குறது சம்மர் சீசன்ல தான் இந்த கேசஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். கிட்னில கல் இருக்கிற கேசஸ். அப்புறம் பார்த்தோன்னா ஹோமியோபதி வேல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ஒரு சில மெடிசன்ஸ் வேணா தெரிஞ்சுக்கலாம். இந்த வெயில்னால தலைவலிக்கிறதுக்கு, அப்புறம் ட்ரையா இருக்கு, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வாய் உணர்ந்து போயிடுதுன்ட்டு வயசானவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப உள்ள காலகட்டத்துல. அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப டயர்டா இருக்கு, தலை சுத்துது, ஒண்ணுமே ஒரு மாதிரி வீக்னஸா இருக்கு பாடி, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க. அப்புறம் பாடி தொட்டாலே கொதிக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க. அப்புறம் வெயில்னால சில பேருக்குலாம் ஸ்வெட் ஆகி தலையை சுத்தி விழுந்துருவாங்க, பெயிண்ட்னஸ் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஹோமியோல மெடிசன்ஸ் இருக்கு. அதுல ஜென்ரலா நான் ஒரு 4 மெடிசன்ஸ் சொல்றேன், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். குளோனைன்ங்கிறது நம்ம ஹெட்ஏக் யூஸ் பண்ணலாம். பெல்லடோனா, ஜெல்சீமியம், நாட்ரம் மியூர், கார்போவேச், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா சம்மர் சீசன்ல வர டயேரியா, டைஜஷன் இஷ்யூஸ்க்கும் நம்ம கிட்ட மெடிசன்ஸ் இருக்கு. அது நம்ம பார்த்தோம்னா பேசிக்கா நமக்கு வந்து ஆர்சால்ங்கிற மெடிசன் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது வந்து இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணும். கொரோனா காலகட்டத்துல இது வந்து ஒரு சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஹீரோ ரேஞ்சுக்கு ஆர்சால் வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இது வந்து மெயினா நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை வந்து ஃபுட் பாய்சனிங்க்கு கட்டாயமா நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம வெயிலுக்கு நம்ம நினைப்போம் அலோபதியில தான் டயரியாக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் இருக்குன்னா, ஹோமியோலையும் இருக்கு. என்ன மாதிரி டயரியா இருக்கு, எந்த சாப்பிட்டனால வந்திருக்கு, இல்ல ஓவர் சூடுனால வந்திருக்கான்னு பார்த்து மட்டும் நம்ம கொடுத்துக்கணும். அப்புறம் ஸ்கின் இஷ்யூஸ், மெயினா வேர்க்கூருக்கு சூப்பரா கேட்கிற மெடிசன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். காமன் பேசிக்கா வேர்க்கூர் தான் எல்லாத்துக்குமே வரும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கேந்தரிஸ், ரெஸ்டாக்ஸ், லெட்பால், கேலண்டோல்லாம் எல்லாமே இருக்கு. இன்கேஸ் வந்து ஸ்கின்ல வந்துனாலே நம்மளுக்கு ரேஷ் பவுடர் அப்படி இருக்கு. அப்புறம் வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு அந்த நொங்கு கூட தேய்ப்பாங்க, அதுவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சுரலா எதுனாலுமே நம்ம லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நாளைக்குன்னா நேச்சுரல் தானே அப்படின்னு ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கின் பாயில்ஸ் போயிடணும், அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து நம்மனால வந்த தழும்புகள் கருப்பா இருக்கிறது கூட நம்ம இதுல இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா கோல்டு, சம்மர் சீசன்ல வந்து கோல்டுனாலே ரொம்ப நாளைக்கு விடாது, அது இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து வரும். பிகாஸ் ஆஃப் அந்த கண்டாமினேட்டட் வாட்டர்னால. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மசில் இப்ப வர கோல்டு எல்லாமே 7 days 10 days அந்த கணக்குல தான் இருந்துட்டு போகுது. நார்மலா கோல்டு வந்தாலே நமக்கு வந்துட்டு பாடி பெயின் வந்துருது. அது போக பார்த்தோம்னா காய்ச்சல் மட்டும்தான் இருக்காது, பட் எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். காய்ச்சலுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே. அதுக்கு வந்து நம்ம இஃபோட்டோரியம், வேலியம், சீப்பா, நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பத்திய சாப்பாடு, பத்தியம் இப்ப ஜாண்டிஸ்னு வரும்போது நம்ம ஒரு சில ஃபுட்டை தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக இது ஜாண்டிஸ்க்கும் அதை போட்டோம்னா சைட் பை சைடா கம்மியாகும். ஸோ வந்து இந்த சம்மர் சீசனல் டிசீஸை வந்து நம்ம அஃபெக்ட் ஆகாம நம்ம இருக்கணும்னா நம்மளை நாமே ப்ரிவென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி ஹோமியோபதி வேலையும் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். வீட்டில இருந்தே நம்ம எப்படி சரி பண்றதுங்கிறதையும் பார்த்தோம். அது நம்ம எல்லாமே யூஸ். தேங்க்யூ சார், முடிஞ்சிருச்சு கிளாஸ். ஹலோ மேடம், முடிச்சிட்டீங்களா? ஹலோ, சார், கேக்குதுங்களா? முடிஞ்சிருச்சு சார்.
முடிஞ்சிருச்சா? கேக்குது சார், கேக்குது. நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்க. நடுவில் கட்டாய் கேட்டது. ஹலோ. ஓகே, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஒரே பிளேஸ்ல